இன்றைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்தில் கொஞ்சம் இல்ல நிறையவே ஆவேசமாக விஜய் பேசியிருந்தார். குறிப்பான ஒரு விஷயம் வந்து மதவாத அரசியல் செய்யக்கூடிய, பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய பிஜேபியுடன் நாங்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ கூட்டணி கிடையாது. இந்த மறைமுகமான அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்ப மறைமுகமான கூட்டணி ஒன்று இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னு. ஆமா, அது ரைட். நாங்க யாரு கூட கூட்டணி இல்லைங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கொல்லப்புறம் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொல்லப்புறமா வந்து சில பொட்டியில வாங்குற சமாச்சாரங்களாம் உண்டு. அது ரைட், அதுக்குள்ள போவாடா, மக்களுக்கு தெரியும். எலெக்ஷன் நெருங்க இதெல்லாம் இது ரைட், ஓகே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுதான் ஏன் இன்னும் அதிமுக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் அரசியல் எதிரி வந்து திமுக, கொள்கை எதிரி வந்து பாஜக, இப்படியே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பொழுதுதான் மத்தவங்க மாதிரி கூட சொல்ல வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் கூட்டணி அமைத்துக் கொள்ளக்கூடிய, அதுவும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளக்கூடிய திமுக அதிமுக மாதிரி டிவிக்கே கிடையவே கிடையாது. நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். கூட்டணி இந்த பேச்சுக்கு கிடையாது. அதுவும் பாஜகவுடன் கூட்டணி விஷயமே கிடையாது. இதை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவர் இந்த செயற்குழு கூட்டத்துல பிஜேபி மீதுதான் அவருடைய தாக்குதல் அதிகமாக இருந்தது. ஒன்றிய அரசு மீதுதான் அவருடைய தாக்குதல் அதிகமாக இருந்தது.